சிவாய நமக. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய விசுவாச வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த விசுவாச வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல வருடமாக வருகின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் கால்நடை சார்ந்த விஷயங்கள், பசுமாடு சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் உற்பத்திகள் ரொம்ப அதீதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் வரிகளாக அமையுது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடத்தில் நல்ல மழை பொழிவதற்காக நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. முக்கியமாக குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் மூலமாக அறியப்படுகின்றது. அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விசுவாச வருடம், அதாவது ஒரு வருடம் சாதாரணமாக பார்க்குறப்ப குரு பயிற்சி வரும். அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வராமலும் இருக்கும், இல்லை சனி பயிற்சி வராமலும் இருக்கும். குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும். அல்லது ராகு கேது பயிற்சி வரும், சனி பயிற்சி வராது. அல்லது சனி பயிற்சி வரும், ராகு கேது பயிற்சி வராது. ஆனால் இந்த விசுவாச வருடம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2025 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி வருகிறது. அதே போல தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி அந்த இதில் குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது. அதே மாதிரி இந்த விசுவாச வருடம் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி வருகிறது. இப்படின்னு இந்த இதில் ஒரு முக்கியமாக எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் இருக்குது. 9 கிரகமும் இந்த வருடம் பயிற்சி இருக்குது. அதாவது ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வராரு. அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு. குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு. அதே போல சனி பகவானை பார்த்தோம்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்படின்னு முக்கியமான எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாச வருடம் தமிழ் வருடம் வருகிறது. இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதில் இந்த வருடம் என்னென்ன செய்யணும், எப்படி எல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் பார்த்தீங்கன்னா அற்புதமான வருடமாக அமையுது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ஏறுமுகமான வருடமாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கு, உங்களுடைய தேவைகளும் வளரப்போகுது, செலவுகளும் கொடுக்க போகுது. வீட்டிற்கு உபகரண பொருட்கள் வாங்குறது, சில பேர் வீடு வாங்கிறது அப்படின்னு பல அற்புதங்கள் இருக்குங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம், உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது பகவானும் சமசப்தமத்தில் இருந்த ராகு பகவானும் மாறுறாங்க. அதனால இது ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமைது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு இருந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. பல நாட்களாக உங்களுடைய தன்னம்பிக்கை அளவுகோலே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. சரி பார்ப்போம், சில செய்வோம் அப்படிங்கிற அப்படிங்கிற உற்சாகமே அல்லாத சூழ்நிலைகள். நம்ம செய்வோம்ப்பா, நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு உற்சாகம்ங்கிறதே குறைஞ்சி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்த காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாறி வரக்கூடிய காலத்துல உற்சாகமா செய்ய போறீங்க. பரிபூர்ணமான நல்ல ஒரு எந்தூசியாசமா நீங்க பல விஷயத்துல செய்ய போற அனுகிரகங்கள் தர்றது. முக்கியமா இது எதுக்கு என்ன காரணம்னா இந்த ராகுவினுடைய கேதுவினுடைய மாற்றம். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கு அல்லது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஏதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு, மருத்துவத்துக்கு செலவு ஆகிட்டே இருக்குன்னா அது நிச்சயமா மாறும். இந்த ராகுவினுடைய 7ஆம் பாவத்திலேருந்து மாறுறதுனால வாழ்க்கை துணைவருக்கோன்னு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் முக்கியம். அல்லது உங்களுக்குன்னா உங்க குடும்பத்தாருக்குன்னா ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையும். இல்லைன்னா இல்லைன்னு கூட ஆவதற்கு வாய்ப்பை உருவாக்கிடுவாரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமையுது. இது ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய முதல் பலன்கள். உங்களுக்கு அடுத்ததாக கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் குரு பகவானினுடைய மாற்றம்.
ஏன்னா இப்போ குரு பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்காரு, அவர் 10ஆம் பாவத்துக்கு வருவார். 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம். ஒரு குறிப்பாக அவர் வந்து ஒரு சொல்லுவாங்க என்னன்னா, 10ல் பாதியாவது இருக்கணும்ப்பா அப்படிம்பாங்க. ஜாதகம் பார்க்குறவங்க வந்து அதை சொல்லுவாங்க. ஏங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும். முக்கியமாக உங்களுக்கு வாழ்வாதாரம், இந்த வேலை செய்து தான் நீங்கள் ஜீவனம் பண்ண போகிறீங்க, இதுதான் உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த தொழில் தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடியது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம். அதனால் அந்த அது மாதிரி வந்து 10ஆம் இடங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்திற்கு குரு பகவான் வராரு. பொதுவாக 10ல் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் சில கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட தொழில் ரீதியாக வளர்ச்சிகளை கொடுப்பார். வேலை இல்லாதவனுக்கு வேலையை கொடுப்பார். வேலையில கஷ்டங்கிறது அடுத்த விஷயம். வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைப்பது ஒரு நல்ல விஷயம். அந்த வேலையில கஷ்டம் இருக்குங்கிறது அடுத்த விஷயம். அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஒரு உருவாக்குறாருங்க. அடுத்ததாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானினுடைய மாற்றம், அதுதான் நான் சொன்னேன். 10ஆம் இடத்துல அந்த குரு பகவானினுடைய பார்வை. அடுத்தது அந்த குரு பகவான் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு 2ஆம் பாவத்தை பார்க்கிறாரு, அதே மாதிரி 4ஆம் பாவத்தை பார்க்கிறாரு, 6ஆம் பாவத்தையும் பார்க்கிறாரு. அதனால கடன் சுமை குறையும். ரொம்ப நாளாக கடன் இருக்கா, கடன் குறைஞ்சிருங்க. ரொம்ப நாளாக சொந்த வீட்டிலே இல்லை வாடகை வீட்டுல, வாடகை வீட்டுக்கு புள்ளிலேருந்து மாறி சொந்த வீட்டுக்கு கொடுத்தனம் போயிடுவீங்க. இப்படிலாம் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தான் முன்னாடி சொன்ன மாதிரி சொந்த வீடு யோகம் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு சனி பகவானினுடைய பயிற்சி நடக்குது. அது எப்பன்னா 2026 மார்ச் 6ஆம் தேதி சொன்ன மாதிரி தான் இந்த தினத்துல தான் வந்து சனி பயிற்சி நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல எந்த மாதிரியான சனி பகவான் உங்களுக்கு அனுகிரகம் அப்படின்னா, பாத சனியான சில அனுகிரகம் ஏற்படுது. பாத சனி அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கண்டக சனி அமையுது. 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது கண்டக சனி. அதனால இந்த கண்டக சனி என்ன அமைப்பை கொடுக்கும் அப்படின்னா, சிறு சிறு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, சில இரும்பு உபகரணங்கள் மூலமாக சில கஷ்டங்கள் ஏற்படுறதெல்லாம் ஏற்படுதுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, என்ன செஞ்சா நல்லது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த கன்னிராசியில பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணுங்க. ஒரு தடவை முடிஞ்சதுன்னா சுஜீந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்கு. அந்த இடத்தில் சென்று அவருக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, முடிந்தால் வட மாலை, இது ரெண்டையும் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல பலன் கிடைக்கும். சனி பகவானினுடைய அனுகிரகம், ராகு கேதுவனுடைய அனுகிரகம், குரு பகவானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கன்னிராசி ஆகிய உங்களுக்கு. சிவாய நமக. இப்ப பாத்தீங்க அப்படின்னாங்க, நீங்க ஒரு விஷயத்த நீங்க அடிக்கடி நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஏன்னா பலரும் போன்ல என்கிட்ட கேட்கறாங்க, நிறைய பேர் வந்து நேர்லயே வந்து கேட்கறாங்க, சுவாமி நீங்க சொல்லும் போதெல்லாம் 2026 தான் சனி பயிற்சி, இந்த வருடம் கனி பயிற்சி கிடையாது, சனி பயிற்சி கிடையாதுன்னு சொல்றீங்க. 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ பல பேரும் இந்த சனி பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இப்போ சொல்லுவது எல்லாமே திருக்கணித முறைப்படியான ஒரு கணன பஞ்சாங்கம். இந்த திருக்கணித முறையான ஒரு விஷயத்துல இவங்க சொல்றாங்க. ஆனா முறைப்படி வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையவே கிடையாது. 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறதே நடக்குதுங்க. அதனால அதுதான் நாம் கொண்டாட வேண்டும். இப்போ உங்களுக்கு நல்ல இன்னொரு விஷயத்தையும் உடச்சி சொல்றேன். சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக க்ஷேத்திரம் திருநள்ளாறு இல்லைங்களா, அதே மாதிரி நவகிரகத்திற்குமான கோவில், சூரியனார் கோயில் ஆகட்டும், அதே திங்களூர் கோவில் ஆகட்டும், அதே போல வந்து ஆலங்குடி கோயில் ஆகட்டும், வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும், திருவெண்காடு ஆகட்டும், அதே போல கஞ்சனூர் ஆகட்டும், திருநள்ளாறு ஆகட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரு நாகேஸ்வரம், கீழே பெரும்பள்ளம், திருவாரூர், திருவிடை மருதூர், அதே போல மயிலாடுதுறை, திரு நாகை காரோணம்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் போன்ற பற்பலமான இந்த சப்தவிடங்க கஷேத்திரமாகட்டும் நிறைய கோவில்கள்ல சிவாலயங்களில் தோறும் எப்ப சனி பயிற்சி அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் அனுஷ்டிக்கல, அடுத்த வருடம் தமிழுக்குன்னு பார்த்தோம்னா இதே விசுவாச வருடம்,
ஆங்கிலத்துக்குன்னு பார்த்தோம்னா அடுத்த வருடம் 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி அப்பதான் சனி பெயர்ச்சி நடக்குது. அதனால அந்த சமயத்திலே நாமும் சனி பெயர்ச்சியை அனுஷ்டிப்போம், சனி பகவானை வழிபாடு செய்வோம். வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். சிவாய நமக. இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பின்தொடருங்க. இந்த சேனலுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் பெற்றுத்தரும். சிவாய நமக.